விஜய் போட். விஜய் போட்டா? எஸ். அது உண்மையிலேயே மூவாதுடாடே. ஓ மை காட் எஸ். ஆடிட்டே இருக்காங்க. ஃபாதரை கொண்டு வந்து பிளஸ் பண்றாங்க. சர்ச் எல்லாம் வந்து இது பிரான்ஸ்ல வந்து உண்மையான சம்பவம். ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு கேர்ள் ஒன்று, வடிவான கேர்ள் ஒன்று, இவர் இப்போ வெளியில நின்று பார்க்கணும், சைகை காட்டி வாடு சொல்லி கூப்பிடுது. போயிருக்க மாட்டாரு. நீனா இருந்தா போயிருக்க மாட்டாரு. எங்களை மாதிரி யோக்கியவனா இந்த கிளாஸுக்குள்ள மோகினி பேய நான் இறக்க போறோம். இந்த எபிசோட் முடியக்குள்ள இதுக்குள்ள அப்படியே மோகினி பேய ஒரு சின்ன ஒரு டான்ஸ் சுந்தர்சி படத்துல டான்ஸ் ஆரம்பிக்கும். ரெடி ஆகிட்டு அப்படியே போயிருக்கோம். போயிட்டு ரன்னிங் போகக்குள்ள அப்படியே போய் 2 பேரும் ஓடி கொண்டு இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா இவன் மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு போய் அப்படியே மரத்துக்கு மேலே ஏறிட்டு அப்படியே கையை காட்டிட்டு அப்படியே போனாங்க. இவக்கு ஷொக் ஆகிட்டு என்ன நடந்தது, என்ன அவருக்கு ஃப்ரெண்ட் தானே, க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஓடி போய் என்ன நடந்ததுன்னு அப்படியே அவ போனா காணல் விட்டு ஓடி இருக்காங்க. 9 பேரும் ஓடி போய் அவங்கள மண்டே அப்படி உடைச்சி அவங்களோட சாவெல்லாம் சரியான கொடூரம். மற்றது அவங்களோட உடுப்புல எல்லாமே அந்த ரேடியேஷனோட அந்த ரேடியேஷன் இருந்திருக்கு அந்த உடுப்புல போட்டிருந்த உடுப்புகள். அச்சோ 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 ஆவிதான் பாவிக்கிட்ட சிக்கிச்சோ. இது என்ன தெரியுமா? ஏபிசிடி படிக்கிறேன். இது வந்து இப்ப இருக்கிற நாங்க கிளைமேட்டுக்கு இந்த இப்படியான இருட்டுல இது எப்படிங்க ஆடியன்ஸுக்கு வழியா காட்டு நம்மளுக்கு தெரியட்டும் என்னது கொண்டு வந்து காட்டுறேன். இதுல பேர் வந்து விஜய் போட். விஜய் போட்டா? இதுல என்ன செய்யலாம்னா இதுக்குள்ளால நாங்க பேய கொண்டு வரலாம். நாங்க கதைக்க போற டாபிக் வந்து அன்சோல்ட் மிஸ்டரிஸ். அதாவது மனிதனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள். நீ இதை வச்சு கண்டுபிடிக்க. இப்ப இது வந்து ஒரு அமானுஷ்யம் தான் எங்களை பொறுத்தவரை. இது என்னன்னா இப்போ மோகினி பேயோ அமானுஷ்யம் இதுக்குள்ள இருந்தா இப்ப நானும் பிரகாஷ் ப்ரோம் இதை வச்சு ஆட்டுவோம். இப்ப இதுல எஸ் நோ எல்லாம் இருக்குது, பேர்லாம் இருக்குது. நம்ம இப்ப இதுல நீங்க கேட்டீங்கண்டா எது கேட்டாலும் அமானுஷ்யம் இருக்கியாண்டா அது என்ன சொல்லும், இல்லண்டா இல்ல சொல்லும், இருக்குண்டா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க விரும்பின கேள்வியா கேட்கலாம். Shall we play? கொஞ்சம் எல்லாம் சரி. அது ஏதாவது மோகினி பேய் மட்டும் ஜூஸ் பண்ணாடுறது இருக்கா? மோகினி பேயண்டா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. படிச்ச பாட்டுக்கு தமிழ் மாதிரி இல்ல திருச்சா மாதிரி அப்படி இருந்தா போனஸ் இல்ல முதல் இருந்தா போனஸ். போ வெளியே, கெட் அவுட். கதவு திறந்தா இருக்கு, வெளியே போ. எஸ் shall we do? ஓகே நீங்க எப்படி இந்த கையை வைங்க பண்ணிட்டேன். எஸ் இப்போ நீங்க கேள்வியை கேளுங்க. கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல அமானுஷ்யம் இருக்கியான்னு கேளுங்க. கொஞ்சம் பொறுங்க, நான் தானே கேள்வி கேட்கிறேன். பேசாம ஓடிட்டு இருக்கு உங்களோட தலையார. சரி, இந்த கேள்வி கேட்க முதல்ல மோகினிய பார்க்க ஆசைப்படுறது இவங்க 2 பேரும் தான். எங்கேயாச்சும் இருந்தா எங்கேயோ போற மாதிரியா தான் என் மேல வந்து ஏற ஆத்தாண்ட மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஏறி சொல்லுங்க. என்னைய விட்டுருக்கப்பா. சரி, ரைட், ரெடி. முதலாவது கேள்வி, இங்க மோகினி பேய் இருக்கீங்களா? கைய வை, இருக்கா இல்லையா சொல்லுங்க. அது உண்மையிலேயே மூவாதுடாடே. ஓ மை காட் எஸ் எஸ் சொல்லு. நீ சும்மா போய்க்கு சொல்லு. உண்மை எஸ். ஓகே, எஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த கர்மத்தை எழுதிக்கொள்ளும். ஓகே, அடுத்த கேள்வி வந்து மோகினி பேய் இருந்தா த்ரிஷா மாதிரி இருப்பியா? தமனா மாதிரி இருப்பியா? இதுல கேள்வி சரியா சொல்லுங்க. த்ரிஷா மாதிரி இருப்பியா இல்ல தமன்னா மாதிரி இருப்பியா? ஓகே, எங்க போகுது? பி பி ஓ ஓ டி டி ஏ ஏ. ஓ மை காட், இது கொஞ்சம் இழுக்குது ப்ரோ. இழுக்குதா? இழுக்கும். பி பி யூ யூ. எங்க போகுது இது? பிறகு அங்கால
எங்க இழுக்குது இது என் சொல்லுங்க PODA போடா PUN இது எங்க போகுது? இது மோகினி பேயா இல்ல மோகன் பேயான்னு தான் எனக்கு சந்தேகம் இல்ல. மோகினி இதுக்கு மேல இந்த கேம் விளையாட நான் விரும்பல. எனக்கு தெரியும் நீங்க என்ன செய்ய போறீங்க. நீ வந்த வழியே போ. இவனுக்கு மோகினிக்கெல்லாம் செட் ஆக மாட்டானுங்க. இவளுக்கு அது இல்ல சீன். மோகினி என்ற மூட் சரியில்லை. நீங்க கேட்ட விதம் பிடிக்கல. பரவாயில்ல, இருந்தாலும் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தொடர்றேன். இந்த கிளாஸுக்குள்ள மோகினி பேய நான் இறக்க போறோம். இந்த எபிசோட் முடியக்குள்ள ஒரு சின்ன ஒரு டான்ஸ் சுந்தர்சி படத்துல டான்ஸ் ஆரம்பிக்க போறோம். கரெக்ட், அதை செய்ய போறாரு. கடைசியில உங்களுக்கு எல்லாரும் அது வரட்டும். நான் இங்க வர்றப்ப அந்த கிளாஸ்க்குள்ள இறங்கி அவனோட சேர்ந்து விட்ட போகும். எங்களை பின்தொடராங்க. அந்த கிளாஸ் கூட வீட்டு சொந்தக்காரங்க தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஓகே, லெட்ஸ் ஜம்ப் டு தி டாபிக். உங்களுக்கு மிஸ்டரிஸ் ஆன விஷயங்கள், மிஸ்டரிஸ், அன்சோல்வ் மிஸ்டரிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. மனுஷனுக்கு இன்னுமே பதில் தெரியல. நிறைய நடந்திருக்கு உலகத்துல எங்களை சுத்தி வர. மிஸ்டரிஸ் சொன்னா தமிழ்ல கொஞ்சம் அமானுஷ்யமான சம்பவங்கள். ஓகே, அது உண்மையாவே நடந்திருக்கா இல்ல நடந்திருக்கு, உண்மையா நடந்திருக்கு. ஆனா இன்னுமே யாராலையும் அதுக்கான பதில கண்டுபிடிக்க முடியல. அப்படியான சம்பவங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியான சம்பவங்கள் இருக்குதா? நிறைய இருக்கு. ஆனா இப்ப நாங்க வந்து முதல்ல பேய வரவழைக்கணும், மோகினியை வரவழைக்கணும் ட்ரை பண்ற ஆள்கிட்ட இருந்து நினைக்கிறேன். நீங்க உங்கள்கிட்ட இருந்து அவருக்கு இல்ல, நான் கேள்விப்பட்டது பிரான்ஸ்ல ஒரு சிட்டி 1512 ஒரு பொம்பளை வீட்டுல இருந்து வெளியில வந்து டான்ஸ் ஆட தொடங்கிட்டு. இது உண்மையா நடந்த சம்பவம். ஏன் டான்ஸ் ஆட தெரியல, வெளியில வந்து ஆட தொடங்கி வீட்டுக்கு வெளியே தொடங்கி ஆடி இருக்கா. ஒரு நாள் ஃபுல்லா ஆடி இருக்கிறா. அப்படியே 2 நாள் ஆகி 3 நாள் ஆகி அவையோட சேர்ந்து ஒரு 4 பேர் ஆட தொடங்கிட்டாங்க. 4 பேர் 30 பேர் ஆகிட்டு, 30-300 பேர் ஆகிட்டு. இதுதான் அன்ஸ்டாப்பபிள், நிப்பாட்டவே இல்ல, ஆடிட்டே இருக்காங்க. ஃபாதரை கொண்டு பிளஸ் பண்றாங்க. சர்ச் எல்லாம் வந்து இது பிரான்ஸ்ல வந்து உண்மையான சம்பவம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஆடி முடியல அவங்களால. நிறைய பேர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாங்க, சாகுறாங்க. மொத்தம் 400 பேர் செத்துருக்காங்க. 400 பேரு செத்துட்டாங்க. அவ்வளவு பைத்தியக்காரங்க அங்க இருந்திருக்காங்க. ஆடி ஆடி அந்த இது டான்சிங், அது ஒரு டிசீஸ், டான்சிங் டிசீஸ்ன்றே பேரை வச்சுட்டாங்க. கடைசி மட்டும் ஏன் ஆடினாங்க, எதுக்கு ஆடினாங்கன்ற ஒரு இதே இல்லை. அந்த டான்ஸ் ஆடினது, ஒரு கும்பல ஆடின ஸ்டார்ட் பண்ணினது அப்படியே அப்படியே போய் கூட்டம் சேர்ந்து 300, கடைசியா 400 பேர் செத்ததுக்கு பிறகு அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்ச, பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்துட்டு ஏன் இப்படி ஆடுறீங்க, முன்னாடி போட்ட வச்சு மியூசிக் தான் ஆடுங்க. ஒரு கிளப்பிங் கேட்கறதுக்காக ஒரு புரட்சியே நடந்திருக்கு. அப்ப ஆடி ஆடி கடைசியா அந்த அந்த இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணின அந்த பொம்பளை ஜஸ்ட் டிசப்பியர். அவ டிசப்பியர். அவக்கு என்ன ஆச்சு யாருன்னே தெரியாது. அவ வந்தவ ஸ்டார்ட் பண்ணினா அவ அப்படியே டிசப்பியர் ஆயிட்டா. ஆனா 400 பேர் அந்த சிட்டில செத்து போயிட்டாங்க. அதுக்கும் சிட்டி சென்டர்ல கொண்டு வந்து கடைசியா அந்த டான்ஸ் முடிஞ்சு 400 பேர் செத்துட்டாங்க. இது வரைக்கும் அதுக்கான பதில் இல்லை. ஏன் ஆடினாங்க? டிஎம்டி எஃபெக்டா இல்லாட்டி வேற விதமான ஒரு ஹாலுசினேஷன் வந்து எல்லாரையும் மாட்கொண்டுச்சா, அமோனிஷம் வந்துச்சா, இல்லாட்டி காத்துல ஏதாச்சும் கலந்துச்சா, கொஞ்சம் மாதிரி இல்ல, கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் வியடா தான் இருக்கு. அதாவது வந்து சம்பவம் உண்மையா இருக்கலாம். பட் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்போ எங்களோட ஊர்ல அது இதுன்னு நடந்திருக்கு. முதல்ல வந்து நாங்கள் பார்க்கணும், இப்போ கிட்டத்தில் நாங்கள் எங்கே பேயை பார்க்குறோம்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் எங்கே பேயின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். முதலாவது பார்க்குறது வந்து நாங்கள் புள்ள பிறந்தன்னு சொன்னால் வீட்டு வாசல் எழுதி வைப்போம், சிறுவர் தோஷம் இன்று இல்லை நாளைன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு இதொன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் சிறுவர் தோஷத்தில் வந்து இப்போ அந்த அந்த ஒரு பேய் ஒன்று சுற்றி கொண்டு தெரியுமா வந்து, அதாவது வந்து அது எப்படின்னு சொன்னால்
ஒரு ஒரு குழந்தை பிறக்காம இருந்த ஒரு மனுஷி செத்து போனது. அவ வந்து சின்ன பிள்ளைகள் மேல சரியான விருப்பம். அது அதை 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 அது அந்த பிள்ளைகளை வந்து பிறந்ததோட அந்த சின்ன பிள்ளைகள் பிறந்த வீட்டுக்கு வந்து அதை தூக்கிட்டு போக பார்க்கணும். ஸோ இந்த காரணத்துக்காக வீட்டு வாசலில் வந்து சிறுவர் தோஷம் இன்று இல்லை நாளை எழுதி வச்சு. அப்போ என்ன செய்யுமா, அந்த பேய் வந்து பார்த்துட்டு அந்த வாசலில் வந்து நின்று பார்த்துட்டு அந்த அந்த எழுதின இதை ரீட் பண்ணிவிட்டு ஓகே இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப போய்கொண்டே இருக்கும். அந்த 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 தோஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 நாளாக என்னமோ இருக்குன்னு சொல்லிடணும். அந்த 48 நாள் வரையும் அந்த 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 இது சைன் வந்து வீட்டு வாசல்ல இருக்கும். அதுக்கு பிறகு வந்து அந்த பேய் அந்த வீட்டுக்கு வராதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப ஏமாந்து போயிட்டு அந்த 48 நாளைக்கு போது தான் அது வந்து ஏதாச்சும் ஆட்கொண்டு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப அந்த பேய்க்கு எழுத படிக்க தெரியாது. நான் சொல்றது நீ சொல்றது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தானே. சில வேளை அந்த செத்த பொம்பளை எழுத படிக்க தெரிஞ்ச பொம்பளையா இருந்தா அப்படியும் இருக்கா இல்லையா? இப்ப இது எங்கட ஊர்ல தான் நடக்குது. பார்த்து தெரிஞ்ச பேயத்தான் இருக்கணும். பட் அது எல்லாத்தையும் விட இன்னொரு ஸ்டோரின்னு நான் சொல்றேன். எங்க அப்பாக்கள் வந்து அந்த சின்னத்துல இருந்த நேரம் வந்து நடந்த விஷயம் வந்து என்னதுன்னா, அவைகள் வீட்டில் எங்கள் அப்பா படுத்து கிடக்காது நித்துற பிள்ளை 4-5 ஆம்பளை பிள்ளை எல்லாம் எங்கள் அப்பமாக்கு அப்போ எல்லாரும் படுத்து கிடக்காங்க. அந்த நேரம் வந்து குடியேறுற விஷயங்கள் ஒரு காடு வெட்டி ஒரு காடான இடத்துல குடியேறுற நேரம் வந்து இவங்களுக்கு வீட்டில் எல்லாரும் நித்திரை எடுத்துக்கொண்டு இருக்கிற நேரம் எங்கள் அப்பாவோட பேர் வீட்டில் ராஜான்னு சொல்லி கூப்பிடுறது. அப்போ எல்லாரும் நித்திரை வெளியால இருந்து ஒரு சவுண்ட் கேட்குது, ராஜா ராஜான்ற ஒரு பொம்பளை குரல். ராஜான்ற ஒரு பொம்பளை குரல் கேட்க நாய் வந்து கத்திக்கொண்டு ஓஹோண்டு அட்டாக் பண்ணி, சின்ன குட்டி நாய் அட்டாக் பண்ணுறதுக்கு கத்திக்கொண்டே இருக்குது வெளியே இருந்து. இப்போ இவங்க பயந்தாங்க, வெளியே இருந்து பார்க்க இல்லை. வெளியே இருந்து பார்க்க நேரம் வந்து நாய்க்குட்டிக்கு அடி விழுந்த சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. இப்போ குழச்சி கொண்ட நாய் வந்து டக்குட்டு சவுண்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இது வந்து அப்போ மறுநாள் காலையில் இவங்க பயத்தில் வெளியே வர இல்லை பார்க்குறது. மறுநாள் காலையில் வந்து நாய்க்குட்டியை பார்த்துருக்கோம், நாய்க்குட்டி செத்து கிடக்கு. நாய்க்குட்டி அப்படியே செத்து கிடக்கு. அப்போ இவங்க வந்து அந்த ஓலை வீட்டில் தான் இருந்தவையில் அந்த நேரம் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஒரு வெள்ளை உருவம் உண்டு, அப்படியே வெள்ளை உடுப்பு போட்ட உருவம் உண்டு, அப்படியே நடந்து போய்க்கணும், நிலா வெளிச்சத்தில் நடந்து போய்கொண்டு இருக்கு. இப்போ இவங்க நம்புகிறோம் என்னன்னு சொன்னால் இது ஒரு விதமான ஒரு அமானுஷ்ய இதொண்டு வந்து கூப்பிட்டு பார்த்துருக்கு. அவர் வெளியே வர இல்லை, வெளியே வராத கோவத்தில் இதை அடித்து கொண்டுட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு. பட் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்ல ஸ்டோரிஸா நிறைய நான் கேள்விப்பட்டேன். அதுவும் எங்களோட ஊர்லடா அம்மம்மாக்கள் வந்து என்னவோ சரி அவங்களுக்கு என்னென்ன அந்த காலத்துல மட்டும் கூட பேய் கதைகள் இருந்தது தெரியல. எங்களோட ஊர்ல டியூஷன் இருக்கிறதுக்கு பக்கத்துல அந்த ஃப்ரெண்ட் இருந்தது. அவங்களோட அம்மம்மா அவ சொல்லுவா தனக்கு பேய் தெரிய மாட்டேன். சில ராசி ஆக்கள் அவ அதான் உண்மையாவே நம்புறா. அவ சொல்லுவா சில ராசி ஆக்களுக்கு ஏதோ ஒரு ராசிக்கு பேய் கண்ணி தெரியும். அது அவ வந்து ஒரு ஸ்டோரி சொன்னா அது உண்மையாவே நடந்த மாதிரி. அவ சொல்லுவா அந்த பேய் வந்து உருவம் மாறுறதுக்கு டேலண்ட் இருக்கும். அப்ப வந்து தன் ஃப்ரெண்ட் சொன்னா அந்த டைம்ல தான் படிச்சு கொண்டு இருக்க, அதாவது அவ அம்மா அங்க இருக்குள்ள அவ படிச்சு கொண்டு இருக்கக்குள்ள அவட ஃப்ரெண்டுக்கு உண்மையா நடந்த கதை தன்னிட்ட சொன்னு சொல்லி சொல்லும். ஸோ அந்த ஃப்ரெண்ட் வந்து 2 பேருமே டியூஷன் முடிச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு டியூஷன் முடிச்சுட்டு வந்து படுத்துருக்காங்க. அந்த டைம் 2 பேரும் அவங்களோட வீட்டை போயிட்டாங்க. அந்த மட்டப்புள்ள அவரோட ஃப்ரெண்ட் வந்து அன்றைக்கு நைட் ஏதோ நடந்துட்டு அவ தூரம் இன்னும் நடந்து அவ அதுலயே உயிர் போயிட்டான். அவ இவருக்கு தெரியாது, இங்க இருந்தவருக்கு தெரியாது. அவங்களுக்கு எப்போ ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க ஸ்கூல்ல விடிய காலையில் ஒரு 5-6 மணிக்கு கிளம்பி ஒரு வாக்கிங் ஒரு ரன்னிங் மாதிரி போயிட்டு வந்து அதுக்கு பிறகு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போகிற வழக்கம் இருக்கு. அன்றைக்கு இவவும் அதே மாதிரி வளர்த்துருக்கா. ஓகே எழும்பி ரெடி ஆகிறா ரன்னிங் ஒரு ஜோக்கிங் போகிறதுக்கு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அதே மாதிரி ஓகே ரெடி ஆகிட்டு அப்படியே போயிட்டு ரன்னிங் போகக்குள்ள அப்படியே போய் 2 பேரும் ஓடி கொண்டு இருந்தாங்களாம். திடீரென்று பார்த்தா இவன் மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு போய் அப்படியே மரத்துக்கு மேலே ஏறிட்டு அப்படியே கையை காட்டிட்டு அப்படியே போனாங்க. இவக்கு ஷொக் ஆகிட்டு என்ன நடந்தது அவருக்கு ஃப்ரெண்ட் தானே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓடி போய் என்ன நடந்தது அப்படியே அவ போனா காணல். இவ திருப்பி வீட்டு ஓடி வந்துட்டு இப்படி சொல்லிட்டு வீட்டு ஓடி வரக்குள்ளேயே அவங்க அம்மா அழுது கொண்டு விட்ட போறா. நேற்று நைட் நடந்து தெரியுமா உங்க ஃப்ரெண்ட் வந்து
இந்த திடீரென்று ஒரு வருத்தத்துல செத்து போயிட்டா. இவக்கு வந்து அம்மா இப்பதானே வந்து என்ன கூட்டி கொண்டு போனவன் என்ன நடந்ததுன்னு சொன்னா, அப்ப இப்படியான ஸ்டோரிகள் ஊர்ல நிறைய கேட்டுக்கொண்டிருக்கும். அதுல எவ்வளவு உண்மை இதுல பொய்யன்னு தெரியாது. ஆனா இப்படி ஸ்டோரி ஊர்ல வந்து கொண்டே இருக்கு. நான் எப்படியான ரஷ்யால கேள்விப்பட்டேன். ரஷ்யால 1953 ஒரு ஹைக்கர்ஸ் போயிருக்காங்க. இந்த பனிமலையில ஏறுற குரூப் ஒன்று போயிருக்காங்க. 9 பேர் நல்லா ஃபிட்டான ஸ்ட்ராங்கான போயிட்டு தெரியும் தானே அவங்க இதெல்லாம் அடிச்சு தங்குவாங்க. இந்த டென்ட்டுகள் மாதிரி அடிச்சு தங்குவாங்க. அந்த டென்ட்ல இருந்து சடனா அந்த டென்ட்டை ஓபன் பண்ணலாம் இருந்தது. சிப்பால தான் தோணுது. அவங்கள அப்படிலாம் பிச்சு கொண்டு அந்த டென்ட்டை விட்டு ஓடி இருக்காங்க. 9 பேரும் ஓடி போய் அவங்கள மண்டே அப்படி உடைச்சி அவங்களோட சாவெல்லாம் சரியான மத்தது அவங்களோட உடுப்புல எல்லாமே அந்த ரேடியேஷனோட அந்த ரேடியேஷன் இருந்திருக்கு அந்த உடுப்புகள் அவங்க போட்டிருந்த உடுப்புகள். ஆனா அவங்களோட சாவுகள் வந்து இப்போ ஒரு கார் கிராஷ் வந்தா எப்படி ஒரு பாதிப்பு வருமோ, இப்போ ஒரு மனுஷனால அடிச்சு அந்த அளவு பாதிக்கல. மண்டே ஸ்கல் எல்லாம் ஸ்கிராச் பண்ணிடலாம். அப்படி ஈவன் ரேடியேஷன் எஃபெக்ட் ஆகியிருந்தா கூட வந்து ஒரு ஸ்கல்ல வந்து என்ன அமுத்துப்பட்டு இருக்காது. ரேடியேஷன் எஃபெக்ட்ல வந்து உள்ளுக்குள்ள பாடி பார்ட்ஸ் செஞ்சு அப்படித்தான் எல்லாம் ஆகுது. ஆனா இவங்களோட உடுப்புகள்ல இப்ப தெரியும் தானே இதெல்லாம் பண்ணுவாங்க, ஃபோரன்சிக் எல்லாம் செய்வாங்க. செஞ்ச இடத்துல அவங்களோட உடுப்புகள் அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு ரேடியேஷன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஆனா இது வரைக்கும் அவங்க ஏன் அந்த டென்ட்டை பிச்சுட்டு ஓடினாங்க அந்த குளிர் -30 டிகிரில, ஏன் அந்த நடுசாமத்துல டென்ட்டை ஓபனும் பண்ணல. சோ அவங்க எதையோ காணாததை ஒன்றை கண்டு பயந்து அடிச்சு ஓடி இருக்காங்க. போயிட்டு அந்த 9 பேருமே செத்துட்டாங்க. ஆனா அது ஒரு அந்த தெரியும் ரஷ்யன் எல்லாம் மிலிட்டரி ஜோனா இருக்கு. அந்த அதுக்கு பிறகு அவங்க ஃபுல் இது மட்டும் அதுக்கான ஆன்சர் இல்லை. அதே மாதிரி தான் நான் வந்து இந்தியாவில் கேரளாவில் நடந்த விஷயம் ஒன்று கேள்விப்பட்டேன். கேரளாவுக்கு வந்து 2 ஹனிமூன் கப்பல் போயிருக்கணும். ஹனிமூன் கப்பல் வந்து ஹனிமூன் முடிச்சுட்டு கல்யாணம் எல்லாம் கட்டி முடிச்சு 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் கட்டி முடிச்சுட்டு அப்போ 2 பேரும் வந்து ஹனிமூனுக்கு போயிருக்கணும். ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கணும். அந்த ஹோட்டலில் தங்கி அதாவது கொட்டேஜ் மாதிரி ஒரு ஆக்களுக்கு ஒரு கொட்டேஜ் இருக்கிற மாதிரி கொட்டேஜ் ஒரு இடத்துல ஒரு கொட்டேஜ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து இவர் வந்து ஒய்ஃபோடு இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஒய்ஃபோட காய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு செஞ்சுட்டு தென் லேட்டர் வந்து ஒய்ஃப் நித்திரை கொண்டுட்டார். இவர் ஓகே ரைட் தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாலிடே டைம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்க்க இருந்திருக்காரு. சுற்றி பார்த்துட்டு இருக்கிற நேரம் வந்து பக்கத்து கொட்டையில் இருந்துட்டு ஒரு கேர்ள் ஒன்று வடிவான கேர்ள் ஒன்று இவர் இப்போ வெளியில் நின்று பார்க்க நேரம் சைகை காட்டி வாடு சொல்லி கூப்பிடுது. இவர் அப்போ போயிருக்க மாட்டாரு. நீனா இருந்தா போயிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப அவர் வந்து இவருக்கு வந்து அந்த ஒரு ஆசையை தூண்டி இருக்கு. இவன் ஒரு கேர்லாம் நின்றுட்டு கூப்பிடுன்னு சொல்லிக்கு அவருக்கு ஒரு பக்கம் ஆசையா இருந்திருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் ஒய்ஃபோட வந்திருக்கேன், இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவையானு சொல்லிட்டு ஹனிமூன் டைம்ல அவரு காஜி பிடிச்ச ஆள் சில காஜி பிடிச்ச. பட் அப்ப அவர் வந்து செஞ்சுனா கூப்பிட இவர் வந்து நின்று பார்த்துட்டு ஓகே எனக்கு ரிஸ்க் தேவையில்லை என்று சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டார். ரூமுக்குள்ள போயிட்டு இவர் விண்டோவை திறந்தா அடுத்த கொட்டேஜ் தெரியும். ஓகே, அடுத்த கொட்டேஜ் தெரியும். ஈவன் தோ அந்த கொட்டேஜ் தெரிய சொல்ல அங்கே இருந்துட்டு இவர் விண்டோவை திறந்ததை ஆள் பார்த்துட்டு கூப்பிடுது, வர சொல்லி கூப்பிட இவர் வந்து திரும்ப பார்த்துட்டு இவருக்கு ஒரு பக்கம் பயமும் ஒரு பக்கம் ஆசையும் இதில் நின்றுட்டு போமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த பிறந்து கொண்டே தெரிகிறார். அப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அவருக்கு வந்து அந்த 2 கொட்டேஜுக்கும் ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்குது. பாலத்தில் நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. சொல்ல இவர் வந்து அந்த விண்டோவை திறந்து மறுபடியும் பார்த்துட்டு பாலத்துலேருந்து அந்த லைட்டிங்கால் நடந்து வர மாதிரி இருக்கு. ஓகே, இவர் பார்த்தாரு என்ன, ஓகே இது வைஃப் பக்கத்தில் படுத்துருக்கு, அங்கால ஒரு கேர்ள் வருது கூப்பிடுது, இது நமக்கு தேவைன்னு சொல்லி விண்டோவை மூடிட்டு படுத்துட்டு அப்போ மறுநாள் இவரோட ஒய்ஃபும் எல்லாரும் வெளியே போயிட்டு செஞ்சிருக்காங்க. வந்து எல்லாரும் சுற்றி தெரிஞ்சுட்டு வந்து படுக்க போயிடும். நித்திரை கொள்ள ட்ரை பண்ணுற நேரம் வந்து இவருக்கு அந்த லேடி முதல் நாள் கூப்பிட்டது மைண்டில் இருக்குது. இவர் வந்து முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த லேடி அதில்
வரும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ இவர் வந்து அந்த அந்த டைமுக்கு இவர் வந்து வைப்பு நித்திரையானது இவர் வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்து பார்த்துருக்காரு. பார்த்தா அதே இடத்துல அந்த லேடி நின்று கூப்பிடுது. இன்னும் மறுபடியும் கூப்பிடுது. அதே இடத்துல நின்றுட்டு கூப்பிடுது. அப்போ இவருக்கு ஒரு பக்கம் ஆசை, தென் ஒரு பக்கம் பயம். ஏன்டா வைஃபோட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஒரு காஜி பிடிச்சால தான் அந்த ஸ்டோரி கேட்க சொல்லி எனக்கு அப்படிதான் தோணுது. இவன் வைஃபோட வந்திருக்கான், அங்கால நின்றுட்டு ஏதோ ஒன்று கூப்பிடுது, இன்னொரு மனுஷி கூப்பிடுது. இவர் ஆசையா அதையும் பார்க்குறாரு. ஏன்னா அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல இவர் உள்ளே போயிட்டார். உள்ளே போனதோட கதவு தட்டுற சத்தம் கேட்குது. கதவு தட்டுது. இவர் வந்து கதவை திறந்து பார்த்துருக்கா, ஒருத்தரும் இல்லை. அண்ட் தென் மறுபடி உள்ள கதவை மூடிட்டு போயிட்டு படுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதவை தட்டுது. வைஃப் நித்துரு இவருக்கு தான் கேட்குது சவுண்ட். அப்போ இவர் மறுபடியும் கதவை திறந்து பார்த்துருக்காரு, இல்லை. அப்போ மூணாவது தடவை கதவை திறக்குனாரு. இவர் வந்து இந்த கேர்டன் இதை விலக்கி பார்த்துட்டு அந்த லேடி வெளியால் நிற்கி, அது வெளியால் நிற்க ஓகே வெளியாக நின்று இவர் ஓகே இது நான் பார்த்தது மட்டும்தான். இவருக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா தற்சமயத்தில் என்னோட வைஃபுக்கு தெரிஞ்சு சொன்னால் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு அப்போ அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் டக்குன்னு வெளியே கதவை திறந்துட்டு போகிறார். கதவை திறந்துட்டு போகிற நேரமே அந்த அந்த உருவம் வந்து முன்னால் நடந்துட்டு போய் அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு, அந்த பாலத்துக்கிட்ட போனதோட இவரும் பின்தொடர்ந்தே போகிறார். பின்தொடர்ந்தே போகிற நேரம் வந்து அந்த பாலத்துக்கிட்ட தாண்டி போயிட்டார். பாலத்துக்கிட்ட தாண்டி போனதோட இவருக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறது இன்னும் நடந்துன்ற ஒரு ஞாபகம் இல்லை. திடீர்னு ஒரு ஆள் வந்து அவரை ஷேக் பண்ணி எழுப்பியிருக்கு. ஷேக் பண்ணதோட பார்த்தா அந்த ஹோட்டல் ரிசோர்ட்டில் இருந்த ஒரு வேலைக்காரன் வந்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சிட்டு செய்கிறார். இல்லை அப்போ இவர் வந்து சொல்கிறார், இப்படி ஒரு லேடி வந்து கூப்பிட்டது, நான் வாக்கு பின்னால் போனேன், இப்படி எனக்கு இதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் வந்து ஷேக் பண்ணேன்னா எனக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிங்க. அவர் வந்து சார் இங்கெல்லாம் இரவில் தெரியக்கூடாது, நீங்கள் வாங்க வீட்டில் போய் படுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ 2 நாள் தான் இவங்களுக்கு கொட்டேஜ் புக் பண்ணி வந்தது. அப்போ 2 நாள் இப்போ கொட்டேஜ் புக் பண்ணி வர 3ஆவது நாள் இவங்கள் என்ன 2ஆவது நாள் வந்து வெளியே போகிறாங்க வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒய்ஃபுமே வரும். அப்போ மனசி சொல்லுது வந்து ஓகே எங்கள் ஹனிமூன் இதில் முடிஞ்சு தானே நாங்கள் வீட்டை போவோம் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து திடீர்னு அந்த ஒரு ஆக்ரோஷம் வந்த மாதிரி அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கல்லுக்கு மேலே மோதிட்டார். கல்லுக்கு மேலே மோதிட்டு அவர் வந்து அவர் ரியாக்ட் பண்ணுறாரும் இல்லை, அதை முட்டின இதுவும் இல்லை. கார் முட்டுப்பட்ட நாங்கள்லாம் வந்து ஓ மை காட் இந்த மாதிரி அந்த இதாகவும் வந்தாங்க. அவருக்கு அந்த ரியாக்ஷனே இல்லை. லைக் வைஃப் வந்து கத்துது, என்னத்துக்கு இந்த காரை இதில் முட்டினீங்கன்னு சொல்லிட்டு. தென் காரு அதுக்கு பிறகு வந்து அவர் காரை சுற்றி பார்க்குறாரு. ஒரு 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 கார் உடைஞ்சதுக்கான அந்த ரியாக்ஷனோ கவலையோ இல்லை அவருக்கு. அப்போ அதுக்கு பிறகு வந்து வைஃப் வந்து பேச துவங்கிட்டு இவருக்கு, என்ன நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க, காரை கொண்டு போய் கல்லில் முட்டிட்டு இப்படி நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ மெக்கானிக் வந்துட்டு இந்த கார் வந்து செய்கிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும், இது ரேடியேட்டர்லாம் உடஞ்சி போச்சு, நாங்கள் இதில் நீங்கள் போக வேண்டாம். அப்போ அவங்க வந்து அன்றைக்கும் அங்கே தங்குறாங்க. அன்றைக்கும் தங்க அவர் வந்து அந்த மனுஷி சொல்லிட்டு வீட்டுக்கு கோல் அடித்து சொல்லிட்டுது, இப்படி எங்களோட கார் முட்டுப்பட்டது, நாங்கள் இன்றைக்கு இங்கே தங்கணும், எனக்கு இது இங்கே இருக்கிறது பிடிக்க இல்லை, ஒரு ஆக்ஷனும் சரியாக இல்லை, நீங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க. அன்றைக்கு வந்துட்டாங்க அவங்களோட பிள்ளைடு சொந்தக்காரர்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு போக எல்லாம் அவங்களோட வெஹிக்கிளில் ஏற்றி கொண்டு கூட்டிகிட்டு காரை கராஜில் விட்டுட்டு போகணும். கூட்டிக்கிட்டு போகிற நேரம் ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது, மலையில் தான் கேரளா மலை பகுதி, ஒரு பெண்டுக்கிட்ட வர நேரம் அது ஸ்லோவாக போனால் இவர் கார் கதவை திறந்து கொண்டு பாஞ்சிட்டாரு. வெளியே பாஞ்சிட்டு ஓட தொடங்குறாரு. அப்போ அதில் ஒரு பஸ் ஒன்று வருது, அந்த பஸ்ஸில் ஏறிட்டார். அப்போ ஏற நேரம் பஸ்ஸில் ஏறினதோட இவங்கெல்லாம் அந்த காரை திருப்பி கொண்டு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். அந்த பஸ் வந்து டப்புன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு நிப்பாட்டிக்கணும். ஏன்டா இவர் உள்ளே போயிட்டு ஆக்ட் பண்ண விதம் வந்து அவங்களுக்கு எல்லாரும் அக்ரெசிவாக ஆக்ட் பண்ணி ஆக்களையில் அட்டாக் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு போயிட்டார். அப்போ
அட்டாக் பண்ண அப்படி போகிற நேரம் வந்து இவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு அவரை போயிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. ஓகே இல்லை இவர் எங்கட ஆக்கள் தான் நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி இவரை போய் ஒரு மாதிரியாக கட்டி பிடிச்சி வீட்டை கூட்டி வந்தார். வீட்டை கூட்டி வந்தால் அவரை வாய்ஸ் எல்லாம் மாறுது. ஒரு பொம்பளையில பேரை சொல்லுது. ஒரு பொம்பளையில பேரை திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணு. அவர் அந்த வாய்ஸ் கூட வந்து அந்த ஸ்டோரி சொல்லுது. எப்படின்னா ஒரு கட்ட குரலான ஒரு ஆம்பளை குரலில் இருந்தால் ஒரு ஃபீமேல் வாய்ஸுக்கு மாறிடுது அவர் வாய்ஸ் ஃபுல்லாக. அப்போ அந்த வாய்ஸுக்கு மாறினத்தோட அந்த பிள்ளையோட அப்பா வந்து ஒரு ஊரில் ஒரு கோயில் பூசாரி. அவருக்கு நிறைய சாமியார் அந்த இந்த அனுபவம் வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இவருக்கு ஏதாச்சும் ஒன்று அமானுஷ்யமாக நடந்திருக்குங்க. அப்போ அவர் வந்து டக்குண்டு அவர மூலமாக அவருக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகள் அது இதில் பேயோட்டிகள் அது இதில் இருக்காங்கன்னு தான் இந்தியாவிலையும். அப்போ இவருக்கு வந்து இதெல்லாம் அந்த அவரத்தை பிடிச்சி கேட்கணும். அவள் வந்து ஒரு பேர் சொல்கிறா, ஏதோ ஒரு பேர் சொல்கிற ஒரு கேர்ள் பேர் சொல்கிறா. என்ன நடந்து எது நடந்துட்டு திரும்ப திரும்ப அந்த அந்த இதெல்லாம் கேட்குறாங்க. அவள் சொல்கிறான், நான் என்னோடய புருஷனோட இந்த இந்த ரிசார்ட் பக்கத்து ரிசார்ட் இருக்கிற அந்த மூடி கிடக்கிற ரிசார்ட்டுக்கு நான் போயிருக்கேன். அந்த 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 ரிசார்ட்டில் வந்து என்னோடய புருஷன் வந்து தப்பாக காய்ச்சிட்டான். அதனால் நான் அதில் தூக்கு போட்டு செத்துட்டேன். அதில் என்னோடய புருஷன் வந்து தப்பாக காய்ச்சிட்டு அவர் மனுஷியோட கோபத்தில் வெளியே போயிட்டார். இதை என்ன சொன்னால் தூக்கு போட்டு செத்துட்டு தூக்கு போட்டு சேர்த்தா இவங்கள் பிறகு வந்து அந்த தூக்கு போட்டு சேர்த்தேன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறாரு, என்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் திரும்பியும் வந்து அந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. இப்போ இவங்க பேயோட்டி கொண்டு இருக்காங்க, ஆனால் அவருக்கு தெரியாது பேயோட்டுற விஷயம். இவர் அந்த ஹோட்டலுக்கு திரும்பியும் போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அந்த ஹோட்டலுக்கு திரும்பியும் கார் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. கார் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலுக்கு திரும்ப போயிட்டு எனக்கு அந்த அங்காளோட கொட்டேஜில் ஒரு ரூம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. மனுஷிக்கு எல்லாம் போய் சொல்லி போட்டு கார் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் சரியான மாதிரி மறுபடியும் அந்த ரூம் புக் பண்ண அவனும் சொல்லியிருக்காங்க வந்து அந்த ஹோட்டலில் உள்ள அந்த 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 கொட்டேஜ் அவைலபிள் இல்லை சார், அந்த கொட்டேஜ் மூடி இருக்குது. ஏன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் இருந்தால் இந்த கொட்டேஜ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சரி அந்த கொட்டேஜையே தாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன தெரியும் எல்லாம் கொட்டேஜை புக் பண்ணிவிட்டு பிறகு இரவானதுக்கு அப்புறம் அந்த கொட்டேஜுக்குள்ளே போயிட்டு இப்போ இவங்களுக்கு ஹோட்டல் ஸ்டாஃபுக்கே வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு ஏன் இவர் திரும்பி வந்திருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துட்டு இவங்க அவரில் கீப் பண்ண ஒரு வச்சுருந்துருக்காங்க. இவர் இரவு எழும்பி போயிருக்காரு. அந்த அடுத்த கொட்டேஜ் உள்ளே போயிட்டு அந்த கதவுகளை அப்படியே திறந்து உள்ளே போய் ஒரு 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 துணியன் எடுத்து அதில் உள்ள துணியன் எடுத்து அவர் தூக்கு போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதில் என்னன்னு சொன்னால் அது கடைசியில் எப்படி இந்த கதை வருதுன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ஆம்பளைகள் மேலே ஒரு 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 வெறியாக இருந்திருக்கா. ஏன்னு சொன்னால் அதுவும் வந்து முக்கியமாக வந்து இப்போ ஃபேமிலியாக வர்றாங்கல்ல ஆம்பளைகள், ஏன்னா தனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு அதில் ஒரு கிரட்ஜ் உருவாகி அது ஒரு அதுக்கு ஒரு ஆம்பளைகள் எல்லாருமே ஒரு பழி வாங்குகிற ஒரு இதுக்கு அந்த அந்த ஒரு மோகினியோ whatever it is பேயோ என்ன சொல்லலாம். பட் அது 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 அந்த அளவுக்கு வந்துட்டு. ஆனால் நல்ல நேரம் வந்து இவங்க வந்து அந்த கொட்டேஜ் ஸ்டாஃப் வந்து இவர் ஒரு கண்ணு வச்சிருந்ததால அவங்க ரைட் டைமுக்கு போயிட்டு அவரை காப்பாற்றிட்டு பேசாமல் அவங்கள்ட்ட வீட்டுக்கும் கால் பண்ணி இவர் இப்படி செய்ய ஆரம்பித்தார். ஏன் என்ன விஷயம்னு சொல்கிறத ஃபுல் விஷயத்த அந்த கொட்டேஜில் என்ன நடந்தது அவங்க ஏன் சொல்ல இல்லைன்னு சொன்னால் அந்த கொட்டேஜுக்கு ஒரு கெட்ட பேர் வந்தால் ஆட்கள் வராமல் விட்டுருவாங்க. அதுக்காக தாங்கள் வந்து அந்த கொட்டேஜை யாருக்கும் ரெண்ட்டுக்கு விடாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அதனால் நாங்கள் இது யாருக்கும் ரெண்ட்டுக்கு விடையில இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லத்தான் வந்தேன். அவங்களுக்கும் வந்து அந்த சரியான ஃபுல் ஸ்டோரி தெரிய வந்தது. ஸோ இப்படி எனக்கு பார்க்க சொல்ல வந்து என்ன சில நேரம் எங்களை தாண்டி அமானுஷ்யமாக என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து எல்லாம் தெரியும் எல்லாம் ஜோக்காக தான் எடுக்கிறோம். எல்லாருக்கும் வந்து இப்போ கூட வந்து இந்த ஓஜா போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வர நேரம் பெரிய பிரச்சனை. ஏன்னா இந்த ஓஜா போட்டை கொண்டு வந்து விளையாடுறீங்க பட் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு அமானுஷ்ய சக்திகளோ இல்லாட்டி அலைகிற ஆவிகள், அதாவது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு அடங்காத ஆசையை ஒரு முடிக்காமல் இப்போ அவங்களுக்கு ஆவிகளுக்கு சில நேரம் வந்து தெரியாதுன்னு சொன்னால் தாங்க இறந்துட்டோம்னு சொல்லி. அப்போ ஒரு
இதுக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிற லெவல்ல ஒரு ஆவிகள் இருக்க சான்ஸ் இருக்கு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியல. ஒரு 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 தங்களுக்கே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போகாம இதுக்குள்ளே அடப்பட்டு கிடக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள அவங்களால என்டர் பண்ண முடியல, அவங்கள அக்செப்ட் பண்ண இல்லை, நாங்கள் செத்துட்டோம்னு சொல்லி. அப்போ அப்படி இருக்க சொல்ல அந்த ஆவிகள் அலைஞ்சி தெரிய சான்ஸ் இருக்கு. அது ஒரு சில பேர் கண்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்கு. இப்போ நீ சொன்ன மாதிரி வந்து உங்கள் அம்மா அப்படி ஒரு ஸ்டோரி சொல்கிற, இப்போ அவட வந்தான்னு சொன்னால் இப்படி ஒரு ஆக்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கலாம்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஊர்கள் பக்கங்கள்லாம் இப்படி கதைகள் வர்றது. நாங்க இங்க வந்து வெளிநாட்டுலயோ இல்லாட்டி இந்த நாட்டுலயும் ஏன்னு பெருசா வர்றது ஹவுஸோ ஹாண்டட் ஏதோன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒரு 4-5 பேர் வந்து இப்படிதான் மைக்கு விலங்குகளை கொண்டு போயிட்டு ஹாண்டட் ஹவுசஸ்ல போயிட்டு இருந்துட்டு அந்த சத்தங்களை கேட்கறது. அப்படியான விஷயங்கள் நடந்துதான் இருக்கும். அந்த ஃப்ரெண்டோட காசனும் அப்படி ஒரு வீட்டுல தான் போயிருந்துச்சு. நார்மல் லண்டன் வீடு தான். அப்படி ஒரு வீட்டுல போயிருந்துட்டு அவன் படுக்கிறானோ தன்னை அமர்த்துற மாதிரியும் அங்க ஆக்கள் ஏறுற மாதிரியும் ஒருத்தரும் அங்க இல்ல. அவன் மாமா மேல படுத்துருக்கான், ஆனா ஆக்கள் ஏறுற மாதிரியும் ஒரு கேர்ள் கதைக்கிற மாதிரியும் இந்த காத்துகள். ஆனா அதுக்கு அவங்க சொல்றாங்க சில நேரங்கள்ல அந்த அந்த காத்துகள் அந்த பில்டிங் உரிய தன்மைகள் அதுகளா இருக்கலாம். கதைக்கிறதே கேட்குது. அதுல பிரகாஷ் நீ சொல்றது அப்படின்னு சொல்ற, எனக்கு நடந்த நான் சொல்றேன் வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கும் நடந்திருக்குமோ தெரியல, அது ஊர்ல வந்து அமுக்கு பிசாசுன்னு சொல்லுவாங்க. அது நார்மல். அது சில நேரம் வந்து என்னன்னு தெரியல சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஆங்கிலத்துல ஒரு இதை கொடுக்குறோம். பட் எப்படின்னு சொன்னா ஒரு 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 உருவம் வந்து மேலே ஏறி நின்று அப்படியே அமுத்தும் கழுத்து நெஞ்சுக்கு மேலே ஏறி நின்று கருப்பூர்வம், உண்மையிலே கருப்பூர்வம் ஒன்றும் தெரியாது, மூஞ்சி கிஞ்சி ஒன்றும் தெரியாது, அமுத்துற நேரம் வந்து மூச்செடுக்கல, சத்தம் போடலாது, கை காலெல்லாம் தூக்கியலாது. நாங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணுவோம் கையெல்லாம் தூக்குறதுக்கு, ஒண்ணுமே செய்யல. அது எப்ப நடக்கும் சரியா பாத்தீங்கன்னு சொன்னா நடுசாமத்துல நடக்காது. நீ எப்ப தூக்கி கொண்டு போவா, இப்ப நீ படுத்திருக்கிறா, தூக்கி கொண்டு போக்குள்ள நடக்கும். அதாவது என்ன நடக்கும்னு சொன்னா உடம்பு படுத்துடும், மூளை முழிச்சிருக்கும். சோ உடம்பு பேரலைஸ்ட். உடம்பு உனக்கு எலும்போணும்னு சொல்லுவோம், ஏதோ கஷ்டப்பட்டு எலும்புவா, ஆனா எலும்புகளா ஆனா இஞ்சி அமர்த்தி கொண்டு இருக்குது. அது உருவங்கள் நாங்க எங்கட மைண்டுகளுக்குள்ள போறது பயமா தான் இருக்கு. ஆனா கூட பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலா பக்கத்துல யாரும் இருந்தாலும் அது வராது. தனி எங்கேயாச்சும் படுத்திருந்து நித்திரை ஆகிட்டேன்டா, அது வந்து பொடி டயர்ட் அதெல்லாம் படுத்து டக்குன்னு திடீர்னு நித்திரை ஆகிட்டேன்னு சொன்னா பிரெயின் படுக்க டைம் எடுக்கும். ஆனா பொடி வந்து பேரலைஸ் ஆயிரும், ஸ்லீப்பிங். ஆனா எங்க மைண்டுக்கு ஏதோ வருது, எழுப்பண்டா அங்க எழுதி பாருங்க. அது உண்மையில ஒரு பயங்கரமான ஒரு நாங்க சயின்டிபிக்கா ஒரு ரீசன் கொடுக்குறோம். அது இல்லாம வேற மாதிரி இருக்கலாம், பேயும் இருக்கலாம், வேற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஏதாவது அப்படி இல்ல இல்ல இப்படி எல்லாம் இப்படியே இருந்துரும். எதுக்கு நாங்க ஒஸ்லோல பிளாசா லேடி எங்க ஒன்று இருக்கு, இப்பயும் இருக்கு. அந்த ஸ்டோரி வந்து இன்னும் அவங்க இது பண்ணல, அதுக்கு ஒரு முடிவு வரல அந்த ஸ்டோரி. அது என்னன்னா 95ஆம் ஆண்டு ஒரு லேடி வந்திருக்கா, பிளாசா ஹோட்டல், ஒன் ஆஃப் த 5 ஸ்டார் ஹோட்டல் இன் ஒஸ்லோ. அவள் வந்து செக்கிங் பண்ணியிருக்கா, ஒரு அட்ரஸ், ஃபேக் அட்ரஸ், ஃபேக் நேம் கொடுத்து செக்கிங் பண்ணிட்டா. நார்மலி கிரெடிட் கார்டு கொடுக்குறது, ஆனால் கொடுக்கல, அவனை செக் பண்ணல, பாஸ்போர்ட்டும் பண்ணிக்கல. அவன் கொடுத்தோன்னே ஷி லுக்ஸ் எலகன் அகே, ஸோ அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம். அவள் 3 நாள் அவளோட ரூமில் போயிட்டு டோன்ட் டிஸ்டர்ப் போர்டை போட்டுட்டு வந்துருக்கான். 2-3 தடவை தான் வெளியில் போய் ஒரு ஆளோட மட்டும் கழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அந்த வெயிட்டர்காரனுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸுக்கு தெரிஞ்சு ஹோட்டல் இது கொடுக்கல, கிரெடிட் கார்டு கொடுக்கல, ஆனால் சாப்பாடை மட்டும் ஆர்டர் போட்டுறான். போய் கார்டை கப்பு மட்டும் தட்டியிருக்காங்க கதவை. அவன் தட்டக்குள்ள துவக்கு சாப்பிட்டேன் கன் சாப். அப்போ இவன் பயந்துட்டு ஸ்டாஃப் மெயினை கொண்டு வந்து அவங்களோட கீ இருக்குன்னு தானே சேஃப்டி கீ, அதை போட்டு ஓப்பன் பண்ணினா அவன் செத்துட்டான். சூசைட் தான் வந்தது. பட் இது மட்டும் அது சூசைடா இல்லையாண்ட கூட இவங்கள டிசைட் பண்ணல. ஏன்னாண்டா அவ கொடுத்த அட்ரஸ் ஃபேக். அந்த அட்ரஸ் வந்து பெல்ஜியத்துல இருக்கிற ஒரு அட்ரஸ். அந்த அட்ரஸுக்கு போனா அங்க அப்படி ஒரு இடமே இல்லை. மற்றது இவ குழந்தை போட்டிருந்த க்ளோத்ஸ்ல இருந்த எல்லாத்துல இருந்த லேபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிருக்கு. ஒரு க்ளோத்ஸ்ல கூட லேபிள் இல்லை, எல்லாமே ஜஸ்ட் ஒன்றும் தெரியக்கூடாது. பிறகு இவட ஒரு இதுக்குமே இல்லை. அவட பேக்குக்குள்ள இருந்தது நிறைய ரைஃபிள் புல்லட்ஸ் இருந்தது. அதுல ஒன்றை இவ போட்டு செத்துருக்கா. அந்த ஷூட்டிங் கன்ல கூட அந்த இது இருக்கு தானே ட்ரிகர்ல கூட அவட ஃபிங்கர் பிரிண்டிங்.
இப்ப நீங்க ஷூட் பண்றேன்னா ட்ரிகர் அமர்த்தினா அது கன்னை எப்படி வச்சு செத்து இருக்கிறா ஓபன் பண்ணக்குள்ள. ஆனா ட்ரிகர்லோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, மத்த நார்மலா கன் ஹோல் யாரோ சுட்டு போட்டு வச்ச மாதிரி சுட்டு போட்டு வச்சாலும் அந்த டோர் வந்து லொக்ல இருக்கு, யாரும் திறந்துட்டு போகவே இல்லை. ஏன்னா டபுள் லொக் போட்டிருக்கா இன்சைட். அப்ப யாராவது பெரிய ஸ்பையா இருந்தா மட்டும்தான் இது நடக்கும், வேண்டாம் ஸ்பையா கொள்றதுக்கு. இதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் வந்து இவட பல்லு எடுத்து பல்லு எடுத்தா உங்களோட பல்லு டிஎன்ஏல வந்து உங்களை ட்ரேஸ் பண்ணலாம், உங்களோட பூர்வீகம் இப்ப ஏஜ்கள் கண்டுபிடிக்கலாம். மத்த அந்த உங்களோட தண்ணி நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு ரீஜனுக்கு தண்ணியோட ஆக்சிஜன் அளவுகள் கூடி குறையும் கொஞ்சம். அப்ப நார்மலி இவட டிஎன்ஏல எடுத்தா இந்த ஆக்சிஜன் லெவல் அந்த டைம்ல இருந்தது அந்த சவுதர்ன் பார்ட் ஆஃப் ஜெர்மனி லக்சம்பர்க் அந்த ஏரியா தான் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் இவைய காணாம போனு யாரும் கிளைம் பண்ணல. இவட ரிலேட்டிவ் இல்ல, ஒன்றுமே இல்ல. ஷீ இஸ் லைக் a ghost woman. இப்ப மட்டும் அவட செமெட்ரி இருக்கு, பேர் இல்ல, என்னன்னா அது ஃபேக் பேர்னு தெரிஞ்சுட்டு அந்த செமெட்ரி இருக்கு. இன்னும் அவட அந்த பேர் வைப்பாங்க தானே, ஸ்டோன் வைப்பாங்க. ஆனா she was so elegant, போட்டோ எல்லாம் இருக்கு, தேடி பார்த்தாங்க. இது மட்டும் ஒரு கிளைம் இல்ல, அவட ட்ரேஸே இல்ல. அப்ப இது வந்து அவங்க கெஸ் பண்றாங்க ஒன்று இதர் இது வந்து ஒரு ஸ்பைக்கு வந்த ஒரு லேடியா இருப்பாங்க, இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மற்ற இன்னொன்று நார்மலி 5-star ஹோட்டல் போனா கண்டிப்பா நீங்க பாஸ்போர்ட் டீட்டெயில் கொடுக்கும், கிரெடிட் கார்டு, அதையும் அவ எடுக்கல. மேபி அவ யாராவது ட்ரிக் பண்ணி அவங்கள கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட் தான் வந்து அவனும் கேட்க இல்ல, அவன் கொடுக்க இல்லைன்னா 3 நாள் இருக்க 3 நாளைக்கு பிறகு தான் ஒரு நாளைக்கு தெரிஞ்சு போய் கலவர. இது மட்டும் இது வந்து பெரிய அன்சோல்ட் மிஸ்ட்ரி. இவங்க பேப்பர்ல நியூஸ்ல எல்லா இடமும் கொடுத்த இது மட்டும் அவட டிஎன்ஏ யூரோப்ல எங்கேயும் வச்சாங்க. இவட டிஎன்ஏ ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் இதுவும் இல்லை. இது மட்டும் அந்த சிமெட்ரியில அவட பொடி அப்படியே கிடக்குது அன்ஆன்சர். இது மட்டும் அவருக்கு ஒரு பேரும் இல்லை. அவட பிளாசா உமன் மட்டும்தான் இந்த இது ஸ்டோரி. என்னடா நீ மிஸ்டீரியஸ் என்று சொல்லக்குள்ளதான் என்னோட நல்ல ஒரு ஸ்டோரி வருது. இத்த வரைக்கும் ஹைஜாக்லயே ஒருத்தருமே இப்படி பண்ணினது இல்லை இந்த ஹிஸ்டரியிலே. கொமர்ஷியல் ஏர்கிராஃப்ட்ல ஹைஜாக் பண்ணி இப்படி செஞ்சது இல்லை. ஸோ டான் கூப்பர்னு சொல்லி 1971 நினைக்கிறேன் யூஎஸ்ல ஒரு ஏர்கிராஃப்டை ஹைஜாக் பண்றது நிறைய பேர் அதுக்கு பிறகு செஞ்சிருக்காங்க, முதல்ல செஞ்சிருக்காங்க. அவன் ஹைஜாக் பண்ணியிருக்கான். அவன் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வச்சு அதை ஆக்கள் எல்லாம் அவனை ப்ரைஸ் பண்ற அளவுக்கு விஷயங்கள் அவன் செஞ்ச விஷயங்கள் எல்லாம். அப்போ அவன் வந்துட்டு ஹைஜாக் பண்ணிட்டு ஒரு நோட் கொடுத்துருக்கான் ஃபிளைட் அட்டெண்ட். இவன் நோட் கொடுக்கல ஃபிளைட் அட்டெண்ட் அப்படி நினைக்கிறாங்க, ஃபிளைட் பண்றாங்க, லவ் லெட்டர் வாட்டர் பெருசா இருக்குல்ல. அப்போ அவன்கிட்ட கண்டு திருப்பியும் பாருன்னு சொல்லிட்டு அவனோட சூட் கேஸ் என்ன காட்டுக்குள்ள அவங்களை ஏதோ ஒன்று இருக்கு. அப்போ பார்த்தா ஃபிளைட்ல நான் பாம்பு வச்சிருக்கிறேன் என்று சொன்னோடனே அப்போ அவங்களுக்கு 1971 அப்போ எல்லாம் வந்து காக்பீட் எல்லாம் ஓப்பன், இப்போதானே எல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் ஓப்பன், ஸோ எவ்ரிபடி பேனிக். அப்போ அவன் வந்துட்டு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க, எனக்கு வந்து நீங்கள் கொண்டு ஏர்கிராஃப்ட் பறந்து கொண்டு இருக்குது ஒரு ஏர்போர்ட்ல, இந்த ஏர்போர்ட் சியாட்டல் நினைக்கிறேன், சியாட்டலில் நீங்கள் லேண்ட் பண்ணுறீங்க. லேண்ட் பண்ணக்குள்ள எனக்கு $200,000 அந்த டைமில் $200,000 இப்போ $1.62 million ரஃப்லி டாலர்ஸ், பிக் மணி அந்த டைமில். ஸோ எனக்கு இந்த அளவு $200,000 வேணும், 4 பேராஷூட். அவன் எல்லாமே தான் சொன்னேன், அவனோட ஃபிக்ஸேஷன் வச்சு ஒரு அன்பிலீவபிளி ப்ரிப்பேர் ஒரு ஜீனியஸ் வாட் எவர் இஸ். எனக்கு 4 பேராஷூட் வேணும், ஃபியூல் டேங்க் வேணும், இது 3 தான் அவனோட ரிக்வெஸ்ட். ஸோ அவங்க கொண்டு லேண்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ள பேசஞ்சர் 36 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க பயந்துட்டாங்க, 36 பேர் பம் பண்ணுறான், அதை ஒன்று காட்டுறான். அப்போ அவன் கேட்டதெல்லாம் அதோட 6 ஸ்டூவர்ட் எல்லாம் சேர்த்து வந்து 6 பேர், ஃப்ளைட் எல்லாம் சேர்த்து 6 பேர் இருக்கிறான். ஸோ 36 மாறும் எல்லாரும் பயம். ஓகே லேண்ட் பண்ணிட்டாங்க. அவன் அவ்வளோ 6 பேரையும் வெளியே விடுறான். ஃப்ளைட் குரூ எல்லாம் அப்படியே இருக்குது. இன்னொன்னே அவன் கேட்டது 4 பேராஷூட். இந்த 4 பேராஷூட் கேட்டதுக்கு ஏன்னு சொல்லி பிறகு பார்ப்போம், என்னன்னு இன்னும் தெரியாது. பட் அதை என்னன்னு பிறகு சொல்றேன். இப்போ 4 பேராஷூட் FBI எல்லாம் வந்துட்டாங்க. இது பெரிய ஒரு கேஸ். அவங்க வந்து கேட்டா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் செய்யலாது, ரெண்டு கொடுத்து விடலாம். ஒன்று கொடுத்து விட்டா இவன் வந்து மெக்சிகோ சிட்டிக்கு பறக்கிறான். அதனால சொன்ன அந்த துண்டு பார்த்தீங்கன்னா சொல்லா காடா அமேசான் அப்படியான ஒரு அடர்ந்த காட்டான இடம். அந்த டைம்ல அவங்க போய் கொண்டு போகல பைலட் ஸ்டோரி இப்பயும் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க வெதர் வந்து சரியான பேட் அந்த டைம்ல. அப்போ அவங்களுக்கு பின்னுக்கு வந்து உங்களுக்கு ஃபிளைட்ல தெரியும் டோர் ஓப்பன் பண்ணாலும் தெரியும். பின் டோர் அவன் ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஏர் ஸ்டெப்ஸ் இருக்கு, நீங்க எமர்ஜென்சில திறந்தீங்கன்னு சொன்னா ஏர் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏர் ஸ்டெப்ஸால திறந்து படுது இருக்கு. அதுக்கு பிறகு இவங்க பார்த்தா ஆளை காணல. அவங்க சொல்றாங்க ஒரு அந்த போயிங் 727 அந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்து நீங்க அந்த ஃபிளைட்ல அந்த ஸ்பீட்ல எல்லாம் நீங்க சும்மா எல்லாம் பாயல. அப்ப நீங்க பேராசூட் எல்லாம் வச்சிருக்கீங்க. அவன் அதுவும் காட்டுக்காரு, 2 ஃப்ரண்ட் பேராசூட் 2 பேக் பேராசூட். எல்லாரும் கன்ஃபியூஸ், என்னத்துக்கு 4 பேர் யார் இருக்கிறாங்களே ஏர்கிராஃப்ட்ல, என்ன செய்ய போறாங்க.
இந்த பேரசூட் அவன் 4 கேட்டதுக்கு அவன் சொல்லுவான், அவங்க சிலவங்க தெரியும் நடந்த பிறகு சொல்லுவான் ஜீனியஸ் ஐடியா என்று சொன்னா கன்ஃபியூஸ் ஆகி விட்டான் எல்லாருக்கும். என்னத்துக்கு 4 பேரசூட் எனக்கு தேவை என்றா ஆள் டிஸப்பியர் ஆனது இத்த வரைக்கும் அந்த ஒரு சின்ன இது கூட இல்லை. எல்லாரும் சொல்ல அவங்க செத்துருப்பான், அவன் இதாக இருப்பான். ஆனால் இவர் சத்திருக்கேலான்னு சொல்றதுக்கு காரணம் $5,800 வந்து எங்கேயோ பதுக்கப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப இவன் எங்கேயோ போயிருக்கிறான். ஆனா இவன் தடங்கள் ஒன்றுமே இல்லை. என்கிட்ட சொன்னா இவ்வளவு இடத்த தேடினால்தான் இவ்வளவு காலம் கழிச்சு ஒரு பரிசுட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு, உடம்ப கண்டுபிடிச்சிருப்பாரு, ஒரு செலக்டன் எனிதிங் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா இத்த வரைக்கும் அவனை மாதிரி நிறைய பேர் செய்ய ட்ரை பண்ணாங்க. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் அடுத்து இப்படி செஞ்சுட்டாங்க நாங்களும் செய்யலாம்னு சொல்லி கூட செய்யறவங்களுக்கு அவங்கள இன்ஸ்பிரேஷன். இப்பயும் ஜீனியஸ் சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மிஸ்டீரியஸ் வை அது இன்னும் அவனுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை, ஒரு கண்டுபிடிப்பு ஒன்றுமே இல்லை. I think 2016 க்ளோஸ் த கேஸ். எங்களால முடியாது இனிஷியல் லைன் முடியாது எங்களுக்கு கண்டுபிடிக்காம கேஸ் போனது. மிஸ்டீரியஸ்ன்னு சொன்னா மிஸ்டீரியஸ் விஷயங்கள். இப்போ இது ஒரு ரியலாக நடந்த கேஸுகள். பட் இன்னொரு ஒரு இதாக இருக்குது, அதுவும் வந்து ரியலாக நடந்தது தான். வந்து அமெரிக்காவில் சொல்ல எனக்கு டெக்ஸாஸில் எங்கேன்னு நினைக்கணும். பட் அங்கே வந்து ஆட்களுக்கு வந்து ஒரு ஒரு சில ஆட்களுக்கு மட்டும் ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் வந்து ஒரு ஹெல்ப், அந்த சவுண்ட் கேட்குது. ஹெல்ப் இல்லாட்டி கிராய் ஃபார் ஹெல்ப் சவுண்ட் ஒன்று கேட்குது, அழுகுரல் கேட்குது. இல்லைங்களா? அது வந்து அந்த ஒரு சின்ன கிராமத்தில் அந்த அழுகுரல் கேட்குது. அந்த அழுகுரல் கேட்குற நேரம் வந்து அந்த அழுகுரல் கேட்டு ஆட்கள் எல்லாம் வந்து சில நேரம் வந்து மைக்ரன் வந்து தலையிடி வந்து சரியான நிறைய சிக்காடுறாங்க. சில பேர் வந்து அந்த ஏரியா விட்டே விலகி இல்லாமல் போகிறாங்க. இல்லை இங்கே இருக்க சரி வருது, இந்த ஊரில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலகி போகிறாங்க. அப்போ அதுக்கு என்னமோ ஒரு பேருண்டு கேவோஸா என்னமோ ஐடோனோ இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது. பட் அந்த சவுண்டுக்கு அந்த அழுகுரல் கேட்குது. இவங்க வந்து தொடர்ந்து ஆக்கள் எல்லாம் வந்து அழுகுரல் கேட்க இப்போ கவுன்சிலுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் பண்ண அவங்க வந்து என்ன சொல்கிறது, கவுன்சில் ஆலயம் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணால் அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிது. ஆனால் இந்த அழுகுரல் கேட்குது, சத்தம் கேட்குது, ஏதோ கேட்குதுன்னு சொல்கிற அந்த 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 ஆக்கள் அவங்களே வந்து ஒரு கம்யூனிட்டி அமைக்கிறாங்க. அவங்களே ஒரு கம்யூனிட்டி அமைச்சு அவங்கள அந்த சவுண்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. தங்களுக்கு கேட்குற நேரம் அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போ உண்மையாகவே ஒரு சவுண்ட் கேட்குது, வி ஆர் ஹியர் ஹெல்ப் அஸ், வி ஆர் ஹியர் ஹெல்ப் அஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. அப்போ இவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி அதை பற்றி கதைக்க தோங்குறாங்க. கதைக்க தோங்க சொல்ல இவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டால் என்ன ஏதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவங்க வந்து தாங்களே ரிசர்ச் பண்ணுறாங்க தனியாக. அவங்க அந்த அந்த ஆக்களே ரிசர்ச் பண்ணுறேன். அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு மைனிங் இருந்திருக்கு அந்த காலத்தில். ஒரு மைனிங், நிலத்துக்கு கீழே நிலக்கரி எடுக்கிற மைனிங் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆக்கள் வந்து நிறைய ஒரு 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 ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதில் மூடப்பட்டு இறந்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன கன்க்ளூடுக்கு வர்றாங்கன்னு சொன்னால், அந்த மைனிங்கில் இறந்த ஆக்கள் தான் தங்களை வெளியே அந்த தங்களோட சோலை வெளியே எடுக்க சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு ரிச்சுவல் ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல தமிழில் ரிச்சுவல்னு சொன்னால் ஒரு ஒரு தமிழில் வர மாட்டேங்குது ரிச்சுவலுக்கு. ஓகே, ஏதோ ஒரு ரிச்சுவல் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரிச்சுவல் ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து இந்த 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 செத்துட்டீங்க, நீங்கள் வந்து இதை விட்டு வெளியே வந்து உங்களோட உலகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த 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 கிராமமே சேர்ந்து அந்த ரிச்சுவலை ஃபார்ம் பண்ணுது. அந்த ரிச்சுவலை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை செஞ்சு முடிச்சதோட அந்த 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 சவுண்ட் வந்து அந்த இதுலேயே இல்லாமல் போகுது. அதுக்கு பிறகு ஒரு சில பேருக்கு சொல்கிற தேங்க்யூ சவுண்ட் கேட்குது, தேங்க்யூ சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படியான அடப்பட்ட, அதாவது வந்து தாங்கள் செத்து தெரியாமல் அடப்பட்ட ஆவிகள் வந்து நிறைய இருக்கு. அந்த ஆவிகள் வந்து அடைஞ்சி எங்கே போகிறேன்னு தெரியாமல் அதுக்குள்ளே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நிறைய ஆட்கள் இது வந்து செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே நீங்கள் செத்துட்டீங்க, நீங்கள் இங்கேருந்து போங்க, இது உங்களோட இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்கள் வந்து அதை செய்கிறது. அது வந்து நிறைய நேரம் வந்து அவங்கள அந்த செத்த ஆக்களை ரியலைஸ் பண்ண வைக்கிது. நான் நினைக்கிறேன் வந்து இப்போ
அப்படி நிறைய அடப்பட்ட ஆவிகள் தான் வந்து இப்போ கண்ணுக்கு தெரிகிறதும் அங்கே இங்கே அலைஞ்சி தெரிகிறதும் அந்த ஆவிகளை வந்து ஃப்ரீ பண்ணும். அதை யாரால ஃப்ரீ பண்ண முடியும்னு சொன்னால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிச்சுவலை செஞ்சு ஃப்ரீ பண்ணக்கூடிய ஆட்கள் தான் செய்யணும். இப்போ நீ ஓஜா போட்டு கொண்டு வந்தாலும் நான் நினைக்கிறேன் நான் வந்து உன்னால இந்த ஆவிகளை ஃப்ரீ பண்ண முடியும்னு சொல்லி யாராச்சும் ஃப்ரீ இல்லாத ஆவிகள் இருந்து சொன்னா இவர்கிட்ட போங்க, இவர் உங்களை ஃப்ரீ பண்ணி விடுவாரு. இப்படி கிரேசியான ஆவி ஃப்ரீ பண்ற அப்படியான ஆட்கள் மாதிரி ஒரு குயிக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன், நல்லா இருக்கும். ஸோ இது வந்து உண்மையான அந்த ஸ்டோரி 2001 ஜெர்மனில் நடந்தது. அவனோட பேர் வெரி ஃபேமஸ் ஆனது ஆமீன், அது பேர். ஸோ அவன் வந்து என்ன செய்வான், பேப்பரில் ஒரு இது போடுவான், எனக்கு வாலண்டியராக யாரும் வந்து அவங்கள நான் கொல்லணும், அவங்கள வந்து நான் சாப்பிடணும். வாலண்டியராக பேப்பர். இது வந்து பெரிய ஸ்டோரி என்ன அப்போ நிறைய பேர் பார்த்துட்டு ஏதோ மண்டை பிழைச்சவன் அதுலேயும் ஒருவன் வந்து சொன்னான் என்னை கொண்டு நான் அவன் வாலண்டியர். இது வந்துட்டு வர்றான். இது வந்து நீ வந்து விக்கிபீடியாவில் இருக்கு அந்த ஹோல் ஸ்டோரி வெல் நோன். ஸோ அப்போ அவன் வர்றான். இப்போ வந்தோடனே முதலாவதாவே என்ன வருத்தப்படுறாங்கன்னா அவர் ஆணுறுப்பப்பட்ட அவரும் சேர்ந்து அதோட சாப்பிடுவோம் மட்டும் ட்ரை பண்றேன். அவர் ட்ரை பண்றேன்னு மட்டும் தான் இருக்கு ஸ்டோரி, சாப்பிட்டா இல்லையான்னு. என்றோடனே பிறகு இவர் வந்து அவரை நீ மெல்ல மெல்லமா வட்டி அவரை சாப்பிட்டு கொண்டு அதை சும்மா சாப்பிடல, அவரை மந்த் ஸ்டோர் பண்ணி 6 மாதமா 8 மாதமா சாப்பிட்டு ரசிச்சு. அவர் செஞ்சது வந்து 2001 ஸ்டார்ட்ல ஏதோ செஞ்சவன், பிடிபட்டது வந்து 2002 டிசம்பர் அப்படிதான் பக்கம் தான் பிடிபட்டிருக்கான். பிடிபட்டோடனே அவன்கிட்ட வந்து அப்ப அவங்க வந்து கேட்கறாங்க கோர்ட்ல வந்துட்டா பிடிபட்டார். இவர் எப்படி பிடிபட்டவர்டா இவர் ஓகே முடிஞ்சுதானே என்று சொல்லி திருப்பி இன்னொரு அட்வர்ட்டை போடுவோம், இன்னொரு நாள் வருவாருன்னு போட்டோடனே அதெல்லாம் ஓகே ஒரு கிரேசி பர்சன் இருக்கலாம் இல்ல சொல்லி அவன் போலீஸ் வச்சிருவாங்க. நம்ம புதுசா எப்படி ஒரு அட்வர்ட் போலீஸ் வந்து பார்த்தா இவர் இதை வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்காரு ஒரு வச்சு. அப்ப இவங்க வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போனேன் சொன்னா நான் என்ன போலீஸ்னா அவரா வந்தாரு சாப்பிட்டு. அப்ப போலீஸ் அந்த டைம்ல முதலாவது ட்ரையல்ல சொல்லிச்சு உண்மைதான் செஞ்சது போல ஒரு 8.5 வருஷம் சொன்னான். 8.5 வருஷம் தான் முதல்ல போட்டு. பிறகு திருப்பி ஒரு கொஞ்சம் இப்ப எல்லாம் ரூல்ஸ் கொஞ்சம் மாறி மாறி ஸ்ட்ரிக்டா அப்படின்னு திருப்பி என்ன யாரு 8.5 வருஷம் கனிபிலிசம் பண்ணிருக்கா 8.5 வருஷம் இப்ப திருப்பி லைஃப் டைம் பிரிசன் அடிச்சு விட்டுருக்காங்க. இதே மாதிரி லண்டன்லயே ஒருத்தர் ஃப்ரெண்ட வந்து ஃப்ரெண்ட் 2 பேரும் செஞ்சிடான். அவரை அடிச்சு உடைச்சி மூளையை வெளியே எடுத்து அந்த மூளையை முட்டையில போட்டு இது செஞ்சு பொறிச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஒரு கருப்பன் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவன் சொல்லிருக்காங்க தன்னோட மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் சொல்லுது, என்னோட காதுக்குள்ள ஒன்று சொல்லுது, இவரை அடிச்சு கொண்டு இவரை மூளையை சாப்பிடுன்னு சொல்லி அதனாலதான் நான் செஞ்சேன்னு இது சாப்பிடுறது இல்லை. கத்தால இருந்தாரு பாலைவனம் சாப்பாடு இல்லையே ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு ஷேக் போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு கருப்பு தெரியுது அபாயம் ஒரு பொம்பளை நிப்பாட்டி இருக்கேன். அந்த புல் பாலைவனத்துல இருந்து இவன் ஷொக்காய் நிப்பாட்டு அவன் சொல்லியிருக்கா அங்கால போகாது, அவன் நிக்கிறான் போகாது. இவன் டக்குன்னு பனிக்காயிட்டு திரும்பி பின்னுக்கு திரும்பி பார்த்தா ஆள் இல்லை. அதுக்கு அப்புறம் அங்க போய் போலீஸ்ல இப்படி சொன்னாலும் இப்படி ஒரு ஆள் இருந்தது திடீர்னு காணா போலீஸ் சொன்னதுக்கு இப்படி 8 எங்களுக்கு ஆல்ரெடி இன்சிடென்ட் வந்து எங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதே இடத்துல இதே மாதிரி இன்சிடென்ட் எங்களுக்கு 8 பேர் ஆல்ரெடி. இது மட்டும் ஸ்டில் நோ. சிலோன்ல இப்படி நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து கார்ல போய்கிட்டு இருக்காரு. ஒரு லேடி வந்து நிப்பாடி கார்ல ஏறி இந்த 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 அட்ரஸுக்கு இந்த இதில் என்ன இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு அந்த அட்ரஸில் அது வரைக்கும் காய்ச்சி கொண்டு வந்திருக்கு. காய்ச்சிக்கணும் அந்த அட்ரஸ் வந்ததோட பின்னுக்கு திரும்பி லேடியாக வந்துட்டு இறங்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. அங்கே இதுக்குள்ளே இப்படி ஒரு ஆள் வந்தது. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே பொடி இருக்கு, அந்த செத்தாள்ற பொடி இருக்கு, அந்த லேடியில பொடி இருக்கு. ஸோ ஒவ்வொருக்கு அப்படியே ஃபுல் ஷாக். அந்த இவன் தான் என்னோட கார்ல ஏறி வந்தா இது இங்கே வரைக்கும் வந்தான்னு சொல்லி அவர் கம்ப்ளீட்லி ஷாக் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. வரல நீயே வச்சுக்கொள்ளு. அதே கம்ப்ளீட் பண்ணல இது வரைக்கும். போடா பூ வந்து சொல்லுவாங்க